மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்பட பல தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதற்கு ஆளுநர் RN ரவி தமிழக மக்கள் சார்பில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், வறுமையற்றவர், வீடற்றவர்கள் நிலை மாறும் என்றும், பாகுபாடுகள் இல்லாத வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டி எழுப்புவதற்காக நரேந்திர மோடி தனது மூன்றாவது ஆட்சி பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமருக்கு நாடு முழுவதும் ஒரே குடும்பம் என்பதும், தமிழ்நாட்டு மக்கள் அவரது இதயத்தில் வாழ்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரதமரின் தலைமையில் நாடும் மக்களும் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதை அவர்கள் அறிவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள X வலைதள பதிவில், அரசியலமைப்பை நிலைநிறுத்தவும், நமது நாட்டின் மதசார்பற்ற தன்மையை பராமரிக்கவும், கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்தவும், மாநிலங்களின் உரிமைகளை மதிக்கவும், தமது ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் உண்மையான உணர்வோடு செயல்படுவீர்கள் என்று நம்பிக்கையோடு இருப்பதாக பதிவிட்டுள்ளார். இதையடுத்து தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள X வலைதள பதிவில், தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு தனது வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவும் நடிகர் மாதவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வசுதைவ குடும்பம் தத்துவங்களுடன் தாங்கள் கருணையுடன் அபரிமிதமான வளர்ச்சி, முன்னேற்றம், செழிப்பு ஆகியவற்றின் காலத்துக்கு தங்களை அழைத்து சென்று உலகமே பிரமிப்புடன் பார்க்கும் பெருமைமிக்க தேசமாக தங்களை மாற்றுவீர்கள் என்பதை தாங்கள் அறிவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.